ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிரியேட்டிவ் சேனலில் இப்போ பாருங்கள். வெல்கம் டு கிரியேட்டிவ் சேனல். இப்போ நம்ம தேங்காய் நம்ம நெய் போட்டு வறுத்துக்க போகிறோம். இது என்ன செய்ய போகிறோன்றது நான் ஸ்டெப் ஸ்டெப்பாக காமிக்கிறேன் பாருங்கள். இனிப்பு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். நம்ம இதை நெய் போட்டு வறுத்துக்கணும். இதுக்கு தேவையான பொருள் காமிக்கிறேன் பாருங்கள். வேர்க்கடலை நம்ம வறுத்து தோல் எடுக்காத வச்சுக்கிறோம். தோல் எடுக்கணும். இந்த கப்பில் 2 கப்பு மாவு எடுத்துக்கிறோம். இந்த கப்பில் 2 கப்பு 1.5 கப்பு வெல்லம் எடுத்து நம்ம கொதிக்க விட்டு வச்சுக்கிறோம். இந்த வெல்லம் எதுக்கு நம்ம கொதிக்க வைக்கிறோன்னா மண்ணுங்க இருக்கும், அதனால கொதிக்க வச்சுக்கிறோம். தேங்காய் வறுத்து எடுத்துக்கிறோம். தேங்காய் வறுத்து எடுத்து நம்ம மாவை வறுத்துக்கலாம். தேங்காய் நல்லா வறுபடட்டும். தேங்காய் வறுத்துட்டு நம்ம மாவை வறுத்து எடுத்துட்டு வெல்லம் தண்ணி இதில் நம்ம வடிகட்டி ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் கொச்ச பிறகு நம்ம மாவு போட்டு கலரிக்கினே இருக்க வேண்டியது. அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன போடுறோமோ தேங்காய், வேர்க்கடலை, வறுத்து வச்ச வேர்க்கடலை எல்லாம் நம்ம போட்டு உருண்டை பிடிக்க வேண்டியதான். நான் மாவெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நான் செய்முறைலாம் ஃபுல்லாகவே சொல்லிட்டேன். இங்கே பாருங்கள், எடுக்கலாம். நம்ம சூப்பராக வந்துக்குது பாருங்கள். இது கடை மாவு தான், நம்ம அரைச்ச மாவு இல்லை. நம்ம அரைச்ச மாவு இன்னும் சூப்பராக வரும். இது கடை மாவில் நம்ம நைஸாக இருந்தால் அவ்வளோ இது டேஸ்ட்டு நல்லா இருக்காது. நைஸாக இருக்கும் இந்த மாவு கடை மாவுலாம். பாருங்கள், நம்ம எடுத்துக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் எப்படி செய்யணுன்றது. புல்லன் பாருங்கள் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ ஒன்றுக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இனிப்பு கொழுக்கட்டை ஃபுல்லாக நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம்.